ஹே கைஸ், ஆலிஸ் இன் பார்டர்லாண்ட் சீசன் 3 எபிசோட் 3 தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எபிசோட் 2க்கான வீடியோ ஆல்ரெடி சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காம யாராவது இருந்தீங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். இன்னைக்கான எபிசோடுகளை போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப். போன எபிசோடோட எண்டிங்கில் அரிசு அவங்க டீமுக்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது உங்கள் ஆப்னண்ட்டை தொடுங்கன்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்ததும் யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணு அரிசு திரும்பின உடனே வந்து தொட்டுறா. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அரிசும் அந்த லேடியும் பில்டிங்கில் விளையாடுறதுக்கான இடத்துல இருப்பாங்க. லேடி ஓவரா பதட்டப்படுறதை பார்த்த அரிசு இவ ஜாம்பி தான்ற விஷயத்த கண்டுபிடிச்சிடறான். அது மட்டும் இல்லாம நீ ஜாம்பி தானே, இப்ப என்னையும் ஜாம்பியா மாத்த தானே இங்கேயும் வந்திருக்கன்னு சொல்லி அவகிட்டே கேட்டுருவான். கேமை தொடங்கினதுல இருந்தே உன் கூட இருந்த பொண்ணுக்கு எதிராக தண்ணி விளையாடி இருக்க, இப்போ என்கிட்ட வந்திருக்கன்னா அந்த பொண்ணிய நீ ஜாம்பியா மாத்திருப்ப. நீ எல்லாரையும் ஜாம்பியா மாத்திட்டா ஜெயிச்சிடலான்னு நினைக்கிற, ஆனா அப்படி நடக்காது. ஜாம்பியை சுட்டு கொன்றுவாங்க. நான் சொல்றது கேளு, நீ என் டீம்ல வந்து சேர்ந்துக்கிட்டா வேக்சின் கார்டு வந்ததும் உன்னை நாங்க மனுஷியா மாத்திடுறோம். அதுக்கப்புறம் உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. வேக்சின் கார்டு வர்ற வரைக்கும் நீ என் டீம்ல பத்திரமா இருக்கலான்னு லேடி கிட்ட பேசி மனசையா மாத்திடுறான் அரிசு. அடுத்த சீன்லயே அரிசு அவன் டீம் கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கும்போது வேக்சின் கார்டு யார் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. யார்கிட்டயாவது ஏதாவது ஐடியா இருக்கான்னு கேட்கும் போது அதுக்கு ஒரு வழி இருக்குன்னு புதுசா ஒரு குரல் வரும். யாருன்னு பார்த்தா புதுசா ஏதோ ஒரு பொண்ணு வந்து அவளுக்கு தெரிஞ்ச யோசனையை பத்தி அரிசி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறா. நம்ம ஒரு டீமை உருவாக்கி அதில் சேர்றவங்கள வேக்சின் கார்டை வச்சு நம்ம காப்பாற்றுவோம்னு சத்தியம் பண்ணோம். நம்ம டீம்ல இருக்கிறவங்க சோம்பியா மாறினாக்கா அவங்கள நம்ம வேக்சின் கார்டை வச்சு காப்பாற்றலாம். ஆனா அவங்களும் ஜாம்பியா மாத்தினவங்கள ஷாட்கன் கார்டு வச்சு கொன்றுவோன்னு மிரட்டலாம். நம்ம இது போல பண்ணா ஜாம்பியா இருக்கிறவங்க நம்ம பக்கத்துலயே வரமாட்டாங்க. இந்த விஷயத்த கேட்டோம் தெச்சுக்கு ஒன்றும் புரியாதனால பக்கத்துல இருந்த 2 கண்ணாடி கிளாஸ் எடுத்து தெச்சுக்கு புரியுற மாதிரி சொல்லுவா. ஒரு கிளாஸை தெச்சு கையில கொடுத்துட்டு இப்ப நீங்க தான் ஜாம்பி, உங்ககிட்ட தான் வேக்சின் கார்டும் இருக்கு. அதே நேரத்துல உங்க கூட இருக்கிறவங்க ஜாம்பியா மாறிட உங்ககிட்ட இருக்கிற வேக்சின் கார்டை வச்சு நீங்க அவரை காப்பாத்திடலாம். ஆனா நீங்க ஜாம்பியா இருக்கிறது மத்த பிளேயர்ஸுக்கு தெரிஞ்சா எப்படி வேணாலும் உங்களை கொல்றதுக்காக வருவாங்க. அதனால இந்த விஷயத்த பத்தி நிறைய பேர்கிட்ட சொல்லி நம்பிக்கையோட ஒரு டீமை உருவாக்கலாம். நம்ம டீம்ல சேர்றவங்களை ஜாம்பியா மாத்தினாலும் வேக்சின் கார்டை வச்சு அவங்களை காப்பாத்துவோம்னு சத்தியம் பண்ணலாம். நம்ம இது போல விளையாடுனா கேமையை சீக்கிரமா முடிச்சிடலாம். இந்த விஷயத்த கேட்ட தெச்சு நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா ஜாம்பி கார்டை வேக்சின் கார்டை ஒன்னா இருக்கிற மாதிரி யாராவது ஒருத்தர் இருப்பாங்களான்னு கேட்க அந்த ஒருத்தர் நான் தான் சிரிச்சுக்கிட்டே வில்லங்கமா நிக்கத்தை பார்த்த அரிசுக்கு இப்பதான் இவளோட பிளானே புரியும். உன்னோட பேர் என்னன்னு அரிசு கேட்கும் போது ரேன்னு சொல்லுவாங்க. இப்பதான் இந்த கேரக்டரோட பேரே சொல்லுவாங்க. இங்க நம்மளும் அதே பேரை வச்சு கண்டினியூ பண்ணிக்கலாம். அடுத்த சீன்லயே மத்த டீம்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் இந்த விஷயத்த பத்தி சொல்றாங்க. பல பேர் இதுக்கு ஒத்துக்கிட்டாலும் சில பேர் இந்த விஷயத்துக்கு எதிராக தான் இருப்பாங்க. அரிசு சொன்ன விஷயத்த கேட்டு டீம்ல சேர ஒத்துக்கிட்டவங்க எல்லாம் தனியா ஒரு இடத்துக்கு கீழே கொட்டு போயிடுறாங்க. அவங்க கிட்ட என்னென்ன கார்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அவங்களுக்குள்ளேயே போட்டி போட்டு நம்பர் கார்டு அதிகமா வச்சிருக்கிறவங்க கம்மியா வச்சிருக்கிறவங்க கிட்ட தோக்குறது மூலமா கார்டை மாத்திக்கிறாங்க. இதனால யாருக்கிட்டயும் கார்டு கம்மியாகிறது மூலமா சாக மாட்டாங்க. அதே போல ஜாம்பியா இருக்கிறவங்க இன்னொரு ஜாம்பி கூட தான் விளையாடணுன்ற மாதிரி பிளானும் பண்ணிடுறாங்க. இது போல விளையாடிட்டு இருந்தா ஜாம்பிஸ் அதிகமாகறத தடுக்க முடியும்னு பிளான் பண்ணி விளையாடிட்டு இருப்பாங்க. ஆனா போக போக வேக்சின் கார்டு வச்சிருக்கிறவங்களை கண்டே பிடிக்க முடியாது. வேக்சின் கார்டு வச்சிருக்கிறவங்க இதுக்கப்புறம் யாருமே இல்லையோ ஒன்னு சந்தேகம் வர டீம்ல இருந்த ஒரு சைக்கோ என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நம்ம மொத்த ஜாம்பிஸும் போட்டு தள்ளிட்டா என்னன்னு பேசும்போது இந்த விஷயத்த கேட்டு டீம்ல இருந்த இன்னொரு சைக்கோவும் ஒத்துக்குப்பான். அப்போ அவங்க டீம்ல இருந்த ஒருத்தன் ஜாம்பியா மாதிரி வரும்போது உன்னை யாரு ஜாம்பியா மாத்தினதுன்னு அவங்ககிட்ட கேட்டு அவனை கொல்றதுக்காக கசுகியாவை அனுப்புறாங்க. அடுத்த சீன்லயே ஜாம்பியா மாத்தினவன் கூட கசுகியா விளையாடுறாரு. அவன் கார்டை பயந்துகிட்டே எடுத்து வைக்க ஷாட்கன் கார்டை பட்டுன்னு எடுத்து வச்சிடறாரு கசுகியா. கார்டை வச்ச கொஞ்ச நேரத்துல அவன் பத்திரி போக கூடப்பட்டு அதே இடத்துல இறந்தும் போயிடுறான். இந்த விஷயத்த பார்த்த கசுகியாவுக்கு நிஜ உலகத்துல இதே போல ஒருத்தரை கொண்டு இருப்பாரு அந்த விஷயம் இப்போ ஞாபகம் வரும். கசுகியா வேலையை முடிச்சுட்டு டீமுக்கு திரும்ப வரும்போது தான் சைக்கோ பையன் முக்கியமான விஷயத்த பத்தியே சொல்லுவான். ஒரு ஜாம்பிக்கு தான் இன்னொரு ஜாம்பியை பத்தி நல்லாவே தெரியும். ஷாட்கன் கார்டை வச்சு மிரட்டி யாரெல்லாம் ஜாம்பியா இருக்காங்கன்ற விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்க சொல்லுவான். அடுத்த சீன்ல கசுகியா ஒருத்தனை அடிச்சு அவன் மூஞ்சி கிஞ்செல்லாம் வச்சு விஷயத்த சொல்லுன்னு அவனை மிரட்டி கேட்க வழி தாங்க முடியாத அவனும் யாரெல்லாம் ஜாம்பியா இருக்காங்கன்ற விஷயத்த பத்தி சொல்றதா ஒத்துப்பான். இது ஒரு பக்கம் நடக்க இன்னொரு பக்கம் மத்த ஜாம்பிஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்பர் கார்டு வச்சிருக்கிறவங்கள ஜாம்பியா மாத்தினா தான் நம்ம உயிர் பழைக்க முடியும்னு பிளான் போட்டு கண்ணாடி போட்ட பையனை ஜாம்பியா மாத்திடுறாங்க. அதுக்கு அடுத்த சீன்ல அரிசுமே ரய்யன் தான் காட்டுறாங்க. ஜாம்பிஸா இருக்கிறவங்க இறந்து போனதை பார்த்த அரிசுக்கு நிலைமை கைமீறி போயிடுச்சுன்னு பேசும்போது இதை கேட்ட ரே அப்போ உண்மையான போட்டி ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லுவா. அப்படி சீனை கட் பண்ணி கண்ணாடி போட்ட பையனை காட்டுறாங்க. அவன் ஜாம்பியா இருக்கிற விஷயம் யாருக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்ற பயத்திலே வந்துட்டு இருப்பான். இதை பார்த்த சைக்கோ பையன் அவன் ஜாம்பியான விஷயத்த கொஞ்ச நேரத்துல கண்டுபிடிச்சிருவான். கண்ணாடி போட்ட பையனோ பயத்துல என்ன ஜாம்பியா மாத்தினது யாருன்னு நான் சொல்லிடுறேன், என்ன எதுவும் பண்ணாதன்னு சொன்னதும் சரி அப்போ அவனை போட்டு தள்ளிடலான்ட்டு நோபு போய் அவனை கொண்டுட்டு வர சொல்லுவான். இதை கேட்ட தெச்சும் அரிசும் இவன் சின்ன பையன் வேற யாராவது அனுப்புங்கன்னு சொல்லி நோபை தடுப்பான். இதில் காண்டான
காண்டான சைக்கோ பையன் கொஞ்சமாவது நியாயமா நடந்துங்க. யாராவது ஒருத்தரை இன்னொருத்தர் கொல்லணும்னு ஆசைப்படுவாங்களா? சரி அப்ப நீ சொல்லுப்பா ஹரிசு, நீ இது வரைக்கும் போட்டியில யாரையுமே கொண்டது இல்லையான்னு கேட்கும்போது ஹரிசுக்கு இதுக்கு முன்னாடி பாடலான்ல தான் ஃப்ரெண்ட்ஸை இழந்த விஷயம் ஞாபகம் வருது. இருந்தாலும் ஹரிசு நோப போக விட மாட்டான். இதை பார்த்து காண்டான சைக்கோ பையன் ஹரிசுவை அடிச்சு போட்டு நீ இப்போ போலனா நான் இவனை கொண்டுடுவேன்னு கண்ணாடி போட்டு பையனை பார்த்து சொல்றான். ஹரிசு அப்பயும் போக வேணாம் தான் சொல்லுவான். நோபு வேற வழி இல்லாம ஜாம்பியா மாத்தினவங்க கிட்ட விளையாடுறதுக்காக போயிடுவான். ஆப்பனன்ட் ஜாம்பி கார்டை வச்சதும் நோபு ஷார்ட் கன் கார்டை வச்சு போட்டு தள்ளிடுறான். நோபு அந்த ஜாம்பியை போட்டு தள்ளின விஷயம் தெரிஞ்சதும் சைக்கோ டீம்ல இருக்கிறவங்க அவனை பாராட்டி வேற தள்ளுவானுங்க. அதுக்கப்புறம் நடக்கிற கேம்ஸ் எல்லாம் நார்மலா போயிட்டு இருக்கும் போது சைக்கோ டீம்ல இருந்த சில பேர் ஒருத்தனை இழுத்துட்டு வராங்க. அவங்ககிட்ட விஷயத்த பத்தி கேட்கும்போது தான் நோபு ஜோம்பியா மாத்தின விஷயத்த பத்தி அவன் சொல்லுவான். இதை கேட்ட சைக்கோ பசங்க எல்லாம் ஜோம்பியா மாற விஷயத்த மறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் நிறைய ஜோம்பிஸ் இங்க டீமுக்குள்ள இருக்கலாம்னு தெச்சு பக்கம் திரும்பிடுறாங்க. தெச்சு ட்ரக் எடுத்துக்காததுனால அவர் உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிரும். இதை பார்த்து சைக்கோலாம் இவனும் ஜாம்பியா இருக்கலான்ட்டு தெச்சு பக்கத்துல வர கூட இருந்த ஒரு லேடி தான் விஷயத்த பத்தி சொல்லி தெச்சுவை காப்பாத்துறாங்க. அப்ப கூட இருந்த ஒருத்தனுக்கு ரெய் மேல சந்தேகம் வருது. அவ தான் இந்த விஷயத்தை ஆரம்பிச்சு வச்சா அவ ஏன் ஜாம்பியா இருக்க கூடாதுன்னு சந்தேகப்பட்டு உடனே அவளை தேரவும் ஆரம்பிச்சிடறாங்க. கூடவே ஜாம்பிஸா இருக்கிற மத்த எல்லாரையும் போட்டு தள்ளலான்னு பிளான் பண்ணிடுறாங்க. இதை கேட்ட கண்ணாடி போட்டு பையன் உஷாராகி அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். ஓடி போற இடத்துல ரேயை பார்த்து தயவு செஞ்சு என்ன காப்பாத்து, உன்னால மட்டும் தான் என்ன காப்பாற்ற முடியும்னு உங்ககிட்ட இருக்கிற வேக்சின் கார்டை என் மேல யூஸ் பண்ணுன்னு பேசும்போது சைக்கோ பசங்களாம் அங்க வந்து கண்ணாடி போட்டு பையனை அடிச்சு இழுத்துட்டு போயிடுறாங்க. கூடவே இருந்த ரேயும் தொட்டு ஷார்ட் கன் கார்டை வச்சு உங்க மத்த பேரை போட்டு தள்ள போறோம்னா அவங்களை கூட்டிட்டு போயிடுவாங்க. ஹரிசு நோபை கண்டுபிடிச்சு அவன் கூட விளையாட ஆரம்பிக்கிறான். நோபு ஜோம்பி கார்டை போடலான்னு வரும்போது ஹரிசு பார்த்து நீ ஜோம்பி தாண்டா மாறிட்டன்ற விஷயத்த பார்த்தே கண்டுபிடிச்சிருவான். எனக்கு தெரியும்டா நோபு, இங்க பாரு இப்போ நான் சொல்றது மட்டும் செய்யன்னு சொல்ல சீன் அப்படியே கட் பண்ணி ரேயும் சைக்கோ பையனும் விளையாடுறத காட்டுறாங்க. ரே சைக்கோ பையன்கிட்ட நீ நினைச்சதை விட ஜோம்பிஸ் அதிகமா மாறிட்டாங்க போல. போட்டி ஆரம்பிக்கும் போது வெறும் 4 ஜோம்பிஸ் தான் இருந்தாங்க. அவங்க எண்ணிக்கையில அதிகமாகணும்னு நினைச்சா அவங்களுக்கு வெறும் 3 ரவுண்டு போதும். எந்த பக்கம் இருந்தா பாதுகாப்புன்னு புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன்னு பேசும்போது இதெல்லாம் கேட்டு சைக்கோ பையன் அசர்ற மாதிரி இல்ல, ஆனா ரேயும் விடுற மாதிரி இல்ல. இப்போ நான் செத்து போனாலும் போட்டி முடியும் போது நீயும் தான் செத்து போயிடுவ, அதனால நான் சொல்றதை கேளு, ஜோம்பியா மாதிரி உயிரோட இருன்னு பேசும்போது சீன் அப்படியே கட் பண்ணி கண்ணாடி போட்ட பையனை காட்டுறாங்க. சைக்கோ டீம்ல இருந்த ஒருத்தன் கூட கேம் விளையாடிட்டு இருப்பான். அப்போ ஜோம்பி கார்டை எடுத்து வைக்க ஆப்புனன்ட்டு இதுக்காக தான் வெயிட் பண்ணி இந்த மாதிரி உடனே ஷார்ட் கன் கார்டை சிரிச்சுக்கிட்டே எடுத்து வைப்பான். கண்ணாடி போட்ட பையனும் நம்ம சாக போறோன்ற பயத்துல அங்கிருந்து ஏந்துவோட தலையிலே சுட்டு சாகடிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் ரே கிட்டயும் ஷார்ட் கன் கார்டை வச்சு ரேயை கொல்ல போற மாதிரி காட்டுறாங்க. இதுக்கு நடுவுல மத்த சைக்கோ பசங்க எல்லாம் ஜாம்பிஸா இருக்கிறவங்கள சுட்டு சாகடிச்சிடுறாங்க. ஹரிசும் நோவும் மத்தவங்க இறந்து போயிருக்கிற விஷயத்த பார்த்து டீம்ல இருக்கிற மத்தவங்கள சீக்கிரமா கண்டுபிடிச்சு விஷயத்த சொல்லுன்னு நோப அனுப்பி வச்சிடறாரு. நோப அந்த பக்கம் அனுப்பிட்டு ஹரிசு ரேயை தேடி போயிட்டு இருப்பாரு. அப்படி போயிட்டு இருக்கும் போது தான் ஒரு டேபிள் மேல ரேய் அசைவே இல்லாம படுத்துட்டு இருக்கிறத பார்த்த ஹரிசு இவ்வளவு இறந்து போயிட்டான்னு நினைக்கும் போது தான் ரேய் சாதாரணமா திரும்பி பாப்பா. இவன் எப்படி உயிரோட இருக்கான்ற விஷயத்த பார்க்கும்போது தான் நடந்த விஷயத்த பத்தி சொல்றாங்க. சைக்கோ பையன் இவன் சோம்பி தான் நினைச்சுக்கிட்டு ஷார்ட் கன் கார்டை வச்சிருப்பான். நான் ரேய் மனுஷி தான், அதனால தான் ஷார்ட் கன் கார்டு இவன் மேல வேலை செஞ்சிருக்காது. இவ எதுக்கு ஜாம்பின்னு சொல்லியிருப்பானா மத்த டீம்ல இருக்கிற ஜாம்பிஸ் இவளை தேடி வரக்கூடாது தான் அப்படி சொல்லி. இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா இவகிட்ட வேக்சின் கார்டும் இருக்காது. நம்ம உயிரோட இருக்கணும்னா இந்த மாதிரி விஷயத்த பண்ணாதான் முடியும்னு பிளான் பண்ணியிருப்பா ரேய். இப்போ அடுத்த சீன்ல ரேயும் ஹரிசும் வந்து விளையாடுறாங்க. ஹரிசு இந்த போட்டியில யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன்னு ரேயை கேட்கும் போது ஜாம்பிஸ் தான் சொல்லுவா. இதை கேட்ட ஹரிசு நீ ஜாம்பி இல்லைன்ற விஷயம் எனக்கு தெரியும்னு ரேய் போட்ட பிளான் போட்டு வைக்கிறான் ஹரிசு. இதெல்லாம் கேட்ட ரேயும் அப்ப எதுக்காக இப்போ என் கூட விளையாடுறன்னு கேட்கும்போது எல்லாம் உன்னை காப்பாத்துறதுக்காக தரேன்னு ஜாம்பி கார்டை எடுத்து வைப்பான் ஹரிசு. இதை பார்த்த ரேய்க்கு மூச்சை நின்று போற மாதிரி ஒரு ரியாக்ஷன் இருக்கும். ஜாம்பிஸ் தான் ஜெயிக்குன்னு சொல்லிட்டு நீயே ஜாம்பியா மாறாம இருந்தா எப்படின்னு ரேயவும் ஜாம்பியா மாத்தி இருக்கிற மத்தவங்களை தேடி போவான். எல்லாருக்கும் இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வந்திருக்கும், எந்த ஒரு இடத்துலயும் ஹரிசு ஜாம்பியா மாறின மாதிரி நம்மளுக்கு காட்டியிருக்க மாட்டாங்க. அப்புறம் எப்படின்னு யோசிக்கும் போது தான் இதே கேள்வி தான் ரேய்க்கும் வந்திருக்கும். நீ எப்போல இருந்து ஜாம்பியா இருக்கன்னு கேட்கும்போது தான் ஹரிசு நான் கேமை தொடங்கினதுல இருந்து ஜாம்பி தான் சொல்லிட்டு போவான். ஹரிசு டீம்ல இருக்கிறவங்களை கண்டுபிடிச்சி விஷயத்த கேட்கும் போது தான் எல்லாம் ஜாம்பியா மாறியா, தெச்சு மட்டும் மாறல, அவரு தேடி தான் நோப்பு போயிருக்கான்னு சொல்ல இன்னொரு பக்கம் தெச்சுவை தான் காட்டுறாங்க. ட்ரக் யூஸ் பண்ணாம இருக்கிறதுனால தெச்சுவால ஒண்ணுமே பண்ண முடியாது. நோபு தெச்சுவை தேடி போயிட்டு இருக்கும்போது சைக்கோ பசங்க டீம்ல இருக்கிறவங்க எல்லாம் நோபை கொல்றதுக்காக தேடிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்தாலும் தப்பிச்சு ஒரு வழியா தெச்சுவை கண்டுபிடிச்சா குறுக்க காசுகியா வந்து நிப்பாரு. நோபு என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கும் போது அந்த இடத்துக்கு காசுகியா வந்து தெச்சுவை தொட்டுருவான். நோபு கிட்ட இது கேமோட கடைசி ரவுண்ட், இதுக்கப்புறம் ஷார்ட் கன் கார்டெல்லாம் வேலை செய்யாதுன்னு சொல்ல இதை கேட்டு நோபு செத்தாடா நீன்னு காசுகியாவை பிடிச்சி கேம் விளையாட ஆரம்பிக்கிறாரு. தெச்சும் ஹரிசும் விளையாடிட்டு இருக்கும்போது ஹரிசு ஜாம்பி கார்டை எடுத்து வைக்க அதை தெச்சு கூட இருந்தவனே கொல்ல பாக்குறான்னு பயத்துல கத்த ஹரிசு தான் விஷயத்த சொல்லி சமாதானப்படுத்துறான். இன்னொரு பக்கம் காசுகியாவும் நோபும் விளையாடும் போது நோபு காசுகியாவை ஜாம்பியா மாத்த பார்த்து கஷ்டப்பட்டு இருப்பாரு. இதை பார்த்த நோபு நான் உனக்கு நல்லதுதான் பண்ணியிருக்கேன், கேமோட முடிவுல யார் ஜெயிச்சாங்கன்னு சொல்லும் போது தான் காசுகியாவுக்கு புரியுது. ஏன்னா எண்ணிக்கையில மனுஷங்க 13 பேரும் ஜாம்பிஸ் 32 பேருமா இருப்பாங்க. எண்ணிக்கையில அதிகமா இருந்த ஜாம்பிஸ் கேம்ல வின் பண்ணி
பண்ணிடுறாங்க. குறைவா இருந்தவங்க தலையில லேசர் லைன் இறங்கி அதே இடத்துல இறந்து போயிடுறாங்க. கேம் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் அங்கிருந்து கிளம்பும் போது மேல இருந்த ரேயை பார்த்து நீ எங்க கூட வரியான்னு கேட்கும்போது ரேயும் அதுக்கு ஒத்துக்கிட்டு அரிசு டீம் கூடவே வந்துடுறாங்க. வெளியே போகும்போது போர்டு ஒன்று இருக்கிறத பாக்குறாங்க. அதுல 16 கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு கேம் நடக்கிற இடம் இருக்குன்னு போட்டிருக்கும். அன்னைக்கு நைட்டே எல்லாரும் ஒரு இடத்துல தங்கி இருக்க நடந்த விஷயத்துக்கு மன்னிப்பு கேட்கிறாரு காசுக்கு. நோபு அதெல்லாம் பரவாயில்ல விடுங்க, நான் எதுவும் மனசுல வச்சுக்க மாட்டேன்னு எல்லாம் தூங்க போக அரிசு மட்டும் தூக்கம் இல்லாம தனியா யோசிச்சுட்டு இருக்கிறத பார்த்த லேடி மனைவி மேல எவ்வளவு காதல் இருந்தா இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தேடி வந்துரும், எனக்கு இப்படி ஒருத்தன் கிடைக்கலன்ற விஷயத்த நினைச்சாலே பொறுமையா இருக்குன்னு அவங்க ஹஸ்பண்ட் கொடுமைப்படுத்தின விஷயத்த நினைச்சு பாக்குறாங்க. இந்த லேடி சொன்னது போலவே உசாங்கியை தான் நினைச்சு பார்த்துட்டு இருப்பாரு அரிசு. உசாங்கிய நினைச்சு வானத்தை பார்த்து யோசிச்சுட்டு இருக்க அப்படியே இன்னொரு பக்கத்துல காட்டுறாங்க. உசாங்கிய வானத்தை பார்த்து அரிசு பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அரிசு கிட்ட கடைசியா பேசின விஷயத்தையும் காட்டுறாங்க. அரிசு கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கும்போது உசாங்கிக்கு கண்ணுக்கு முன்னாடி தான் அப்பா தற்கொலை பண்ணிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும். இந்த விஷயத்த யூஸ் பண்ணி தான் ப்ரொஃபசர் பார்டர்லாண்டுக்கே கூப்பிட்டு வந்திருப்பாரு உசாங்கிய. இந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கும்போது தான் உசாங்கி பின்னால யாரோ வர்ற மாதிரி காட்டுறாங்க. அது வேற யாரும் இல்ல, ப்ரொஃபசர் தான். இவங்க 2 பேரும் இப்போ ஒரு கேம்ல கலந்துக்கிறதுக்காக தான் ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. அடுத்த சீனே அந்த கேமை தான் காட்டுறாங்க. இந்த கேமோட நேம் கலர் லைன்ஸ். இந்த கேம் எப்படின்னா கலரான லைன்ஸ் இவங்களை நோக்கி வரும். அந்த லைன்ஸ் எல்லாம் டச் பண்ணாம இவங்க முன்னோக்கி போயிட்டே இருக்கணும். தப்பி தவறி அந்த லைன்ல இவங்க பாடி பட்டா கூட அதே இடத்துல வெட்டப்பட்டு இவங்க இறந்து போயிடுவாங்க. அப்படிப்பட்ட இடத்துல தான் இப்போ இவங்க 2 பேருமே இருப்பாங்க. ப்ரொஃபசர் அவரை காப்பாத்திக்கிறதுக்காக கூட இருந்தவங்க மற்றவங்க எல்லாரையுமே சாகடிச்சு அவர் பாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் இதுக்கு நேர்மாறா உசாங்கி அவங்க மற்றவங்களை காப்பாத்தி அவங்களும் அந்த லைன்ஸ்ல இருந்து தப்பிச்சிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் இப்படி தப்பிச்சு போயிட்டு இருக்க ப்ரொஃபசரை ஒரு சேர்ல இருந்து கீழே விழுந்துடுறாரு. அப்பயும் உசாங்கி தான் ப்ரொஃபசரை காப்பாத்தி 2 பேரும் ஒன்னா சேர்ந்து தான் அந்த கேமையே முடிக்கிறாங்க. கேம் ஒரு வழியா முடிச்சுட்டு அடுத்த கேம் நடக்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது கூட இருக்கிறவ உங்க குடும்ப பேர் என்னன்னு கேட்டு உங்க அப்பா மலையேறவர் தானே, ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாம மலையேறினதா போய் சொல்லி தற்கொலை பண்ணிக்கிட்டாரு, அவர் பொண்ணு தானே நீன்னு கேட்டு உசாங்கிய ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருப்பாங்க. ப்ரொஃபசர் அதுங்க பேசுறதெல்லாம் காதுல வாங்கிக்காதுன்னு சொல்ல உசாங்கி எங்க அப்பா போய் சொல்ல மாட்டாரு, பயந்து தற்கொலை பண்ணிக்கிற ஆளும் அவர் கிடையாதுன்னு சொல்ல இதை கேட்ட ப்ரொஃபசரும் அவரை பத்தி சொல்ல ஆரம்பிப்பாரு. எனக்கு இந்த உலகத்துக்குள்ள வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆசை, வாழ்வுக்கு சாவுக்கும் நடுவுல இருக்கிற உலகத்தை நான் பார்க்கணும்னு சொல்ல ப்ரொஃபசர் நிஜ உலகத்துல நடந்த விஷயத்த நினைச்சு பாக்குறாரு. ப்ரொஃபசரும் பேந்தாவும் டீல் போட்டுப்பாங்க. எதை பத்தினா பேந்தா எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு நீ பார்டர்லாண்டுக்குள்ள கூட்டிட்டு வரணும், பதிலுக்கு நீ ஆசைப்பட்ட உலகத்தை நான் காட்டுறேன், இதுக்கு நீ என்ன சொல்றேன்னு கேட்கும்போது ப்ரொஃபசரும் இதுக்கு ஒத்துப்பாரு. ஆனா நான் எப்படி அவளை கூட்டிட்டு வர முடியும்னு கேட்கும்போது இறந்து போன அவங்க அப்பாவை பத்தி பேசு, இறந்து போன அவங்க அப்பாவை பார்க்க முடியும்னு சொல்லு, அதுக்கப்புறம் இதை அவளை குடிக்க வையின்னு சொல்ல இதை குடிச்சதுக்கு அப்புறமா நீ சொல்ற எல்லா விஷயத்தையும் மறுபேச்சு பேசாம அவ செய்வா. இதை கேட்டு ப்ரொஃபசரும் ஒத்துக்கிறாரு. அடுத்த சீன்லயே பேந்தாவும் கூட இன்னொருத்தரையும் காட்டுறாங்க. இவர் வேற யாரும் இல்ல, சீசன் 2 எண்டிங்ல பார்டர்லாண்ட்ல இருக்க சம்மதம் சொல்லியிருப்பார்ல பேந்தா கூட ஒருத்தர், அவர் தான் இவர். இவங்க 2 பேரும் இப்போ அரிசுவை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. அவன் திரும்பவும் இந்த கேமுக்குள்ள வருவான்னு நான் நினைச்சு கூட வாங்கிக்காம எதை வேணாலும் செய்வான். இதுக்கப்புறம் தான் ஆட்டமே சூடு பிடிக்க போகுதுன்னு பேச அடுத்த சீன்ல எல்லாம் மெட்ரோ ஸ்டேஷன்ல இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்ப அங்க ட்ரெயின் ஒண்ணு வர அதுல ஏறி போனா தான் கேம் ஸ்டார்ட் ஆகணும் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எல்லாம் அதுல ஏறி போயிடுறாங்க. இதோட இந்த எபிசோட முடிச்சுக்கிறேன். வீடியோவை ஃபுல்லா பார்த்த எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே உங்களோட தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் பை பை.